பேர் சொல்லுங்களேன். எம் ரமேஷ். எம் ரமேஷ், ரைட்ண்ணே. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? எங்கே இருக்கீங்க? திருச்சி. திருச்சி தான். ரைட்டு. எத்தனை வருஷமாக கண்டக்டர் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 35 வருஷமா. 35 வருஷமாக கண்டக்டர் இருக்கீங்களா? உங்கள் வயசு எத்தனைப்போ? எனக்கு வயசு வந்து 48 ஆகுது. ஓ அப்படியா? கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுலேயே உள்ள வந்துட்டீங்களா? 15 வயசு 15 வயசுல உள்ள வந்துட்டீங்க. இல்லை கேட்குறேன், அவ்வளோ 35 இயர்ஸ் இருக்கு. எந்த பஸ்ஸில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு? இல்லை ஒரே பஸ்ஸா இல்லை மாறி 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 ஒரு 3 கம்பெனி மாறி. சரி சரி. இப்போ இந்த பஸ்ஸில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? இந்த கம்பெனியில் இங்கே வந்து ஒரு 10 வருஷமா. 10 வருஷமாக இருக்கீங்க. இந்த பஸ்ஸு இப்போ இந்த ரூட்டில் இல்லை வேறு ரூட்டில் இருக்கீங்களா? இல்லை இப்போ இந்த கம்பெனி எங்கேயும் ஓடுதோ அங்கே 4-5 ஏரியா ஓடுது. உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ இந்த ரூட்டு ஒரு தஞ்சாவூர், காரைக்கால், திருச்சியிலேருந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கு. ரைட்ண்ணா. இந்த ரூட் எப்படி இருக்கு? நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? இப்போ எப்படி இருக்கு? இது எப்போ நல்ல ரூட்டு தான். நல்ல ரூட்டு தான். எல்லா ரூட்டுமே நல்ல ரூட்டு தான். வீக்கோஸ் நல்லா இருக்கு. இல்லை இப்போ தஞ்சாவூர்னா உங்களுக்கு ஆண்குளிச்சாலை இருக்குது, பைபாஸ் மாதிரி போகலாம். இப்போ கரூர் வந்து கொஞ்சம் அந்த குளித்தலை நிறைய கிராமங்கள் இருக்கு. ஏரியா பொறுத்து தானே. கலெக்ஷன் எப்படி இருக்கு? கலெக்ஷன் இப்போ கொரோனா தொந்தரவு டல்லாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ரைட்ண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு இந்த ரூட்? எப்படி பஸ்ஸை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா பஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க? இது காலைல 6 மணிக்கு. ஓகே. ஒவ்வொரு வண்டியும் டைமிங்கை பொறுத்து இருக்கு. இல்லை எத்தனை சிங்கிள் போகிறீங்க? இது கரூர் திருச்சி 6 சிங்கிள். சரி. ஆல்ட் வந்து 8 o'clock. 8 o'clock நடை இருக்கு. சரி. நைட்ல வந்து மக்கள் இந்த கொரோனாக்கு அப்புறம் அதிகமாக ஜாயின் பண்ணுறது போகிறது இல்லை. பஸ் சொல்லும் கொஞ்சம் டீசல் விலை ஏறிட்டே போகிறதுனால எதிர்பார்க்க முடியாது. நம்ம போயிட்டு க்ரௌட் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆகுதுனால பண்ணுறதில்ல. குறைச்சிட்டிங்க. லாஸ் ஆகுதுனால லாஸ் ஆகுதுங்க கட் பண்ணிடுவாங்க. இல்லை எந்த ப்ரைவேட் பஸ்ஸுங்க. ஆமாம் கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து நைட்லாம் வந்து பகல்லே அந்த கலெக்ஷன் வராது. நைட்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்து போக முடியல. கண்டிப்பாக ஒரு காலையில் சாயந்தரத்தில் வரும். மற்றபடி மதியானம் கூட வகுப்பு வராது. சரி சரி. அந்த நேரத்தில் பார்த்து நமக்கு அந்த இது பண்ணி ரைட்ண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா உங்கள் இன்டர்வியூக்கு. நன்றிண்ணா. சார் உங்களை தான் பேச வரேன். கண்டிப்பாக நீங்கள் பேசியானே என்கிட்ட. உங்கள் பேச வச்சிடும். மூஞ்சி இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பாக யாராவது என் சப்ஸ்கிரைபரு கமெண்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து முக்கியமான ஆள் திருச்சியில். உங்களுக்கு தெரியாதது இருக்காது. ஏன்னா நீங்கள் ஏதோ சொன்னீங்க மாநில தமிழ். அது இப்போ என்ன ஒன்றும் இது இல்லை. அது வேணாம். இல்லை ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் சொல்லுங்கள். ப்ரொஃபைலுங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சரி உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. பாரதி. நீங்கள் திருச்சி தானே? திருச்சியில் இருக்கீங்க. 16 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரைட்டு. பாதுகாப்பாக ஓட்டணும். அதான் நான் அதாவது உங்களோட வேகத்தோட வேகம் அதிகமாக இருந்துச்சு. நான் பார்த்து வாட்ச் பண்ணேன். எல்லா ப்ரைவேட் பஸ்ஸுமே வந்து எல்லா மாதிரி ஓட்டிட மாட்டேங்குது. சில பஸ்ஸு டயத்துக்கு ஓட்டுவாங்க வேகமாக. சில பஸ்ஸு வந்து ரூட்டு இப்படி இருக்கும், உள்காடு ரூட்டாக இருக்கும். சில பஸ்ஸு வந்து இப்படி தான் போகணுன்னு இருப்பாங்க. அவங்களோட ஸ்டைலே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த 3வது இடத்துல இருக்கீங்க. அதாவது இப்படி தான் ஓட்டணுங்க மாதிரி இருக்கீங்க. கரெக்டாக சொன்னீங்க. கரெக்டாக முன்ன வந்து ரீச் பண்ணிட்டீங்க. சொல்லுங்கள் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் ஓரளவுக்கு வண்டி ஏதோ லைட் ஏதோ. சரி சரி. தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும். நல்லா ஒரு பாதுகாப்பான டிரைவிங் பண்ணணும். சேஃப்டி. ஆமாம். ரொம்ப ரேஷ் டிரைவிங் இல்லாமல் அடிச்சு பிடிச்சி போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ரூட் கொஞ்சம் அப்படி ரோடு கொஞ்சம் உண்மையே தானே அது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் போக்குவரத்து துறையில் சாலையில் என்ன பண்ணுறது பாதுகாப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு விதிமுறையில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக வண்டி ஓட்டணும். கரெக்ட். அது உங்களுக்கு அந்த இது புரியும். அதான் பாயிண்ட்டு. பஸ் ஓட்டணும்னு எடுத்தோன்னா பட் எல்லாருமே பண்ணுறாங்கிறது இன்னைக்கு சந்தேகம் தான். கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஏன்னா எல்லாருமே பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. தப்பாக சொல்ல வரல, பட் சொல்கிறோம். இப்போது ஒரு ரோட்டில் வந்து எல்லாருமே கரெக்டாக போக முடியுமானா கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அறியாமை கூட நடக்கலாம்ல, அது சொல்கிறேன். கண்ணிக்கிற நேரத்தில் வந்து பாதுகாப்பாக ஓட்டணும். ரைட். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா உங்கள் இன்டர்வியூக்கு. நீங்கள் பேச மாட்டேன்னு வம்பு பண்ணீங்க, கடைசியில் பேசிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்கள் சேனலுக்கு அதுவும் நீங்கள் பேசுறது ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சிக்கு ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிற பஸ் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? எம்ஆர்ஜி திருச்சி டு கரூர். ஸோ எந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. 5:15 ஆகுது. 5:30க்கு இந்த பஸ் டிபார்ட் ஆகுது இங்கேருந்து. ஸோ நம்ம திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த பஸ்ஸில். கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும் சொல்லியிருக்காங்க. 7:30க்கு ரீச் ஆகணும். ஸோ கரூர்லேருந்து நம்ம யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட்
இந்த ரூட்டில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க. வெரி குட். இதை ஒரு ஸ்டைலாக ஆக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா 5:35 வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் அவுட்டு க்ரௌடை பாருங்கள், ஓவர் க்ரௌட். ஸோ தாண்டி நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள், லேடிஸ்க்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், அவங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க தேங்க்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி டிரைவர் கண்டக்டர் இதுலேயும் எனக்கு ஒரு சீட் கொடுத்து வீடியோ போட்டிருக்காங்க. சரி, கூச்சப்பட மாட்டீங்கல்ல, நீங்களாம் வருவீங்க வீடியோவில், ஓகேயா? ரைட். சரி சரி. டிக்கெட் சார் 50 rupees, 50 ரூபாய்.
அப்படியா? மகாராணி. குளித்தலை. அப்படியாப்பா? அந்த டீடைல்ஸ் வேணுங்களா உங்களுக்கு? ஆமா பையன் யாருக்கு கேக்குறீங்க? அந்த பேர் மட்டும் சொல்லுங்க. டாக்டர் கலைஞர் இல்ல சட்டமன்ற யாருக்காக பொன்விழா கேக்குறீங்கப்பா? ஃபர்ஸ்ட் உள்ள போமா? அவரே புடிங்க போங்க. தலைவர் தான். தலைவர் தான். பெட்டவார்த்தலையா? பெட்டவார்த்தலையா இது போட்டிருக்கு. பெட்டவார்த்தலை. பெட்டவார்த்தலை. என்ன சூஸ்? ஆப்போசிட்ல வரவன் சுத்தமாக தெரிய மாட்டேன். லைட்டு ஆமாம். எந்த ஒரு இன்னைக்கு வரைக்கும் அது நம்பிக்கை காப்பாற்றி பெரிய அவ்வளோதான். எடுக்கவே இல்லை உங்களை. இல்ல அவர் எடுங்க, அவர் தான் மெயின். அதை சுத்தி
திருச்சியில் எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. நிறைய இருக்கும். ஆ இருக்குமா ஜங்ஷன் கூட வாரம் 200 இது மாடாது. உறையூர் புதுக்கோட்டை இறங்கி இப்போ பஸ் ஸ்டாண்ட் இறங்கி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு. கைஸ் திருச்சி வந்தாச்சு. திருச்சி மத்திய பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்கில் நிற்கிறோம். எல்லாமே இறங்கிட்டாங்க. கரெக்டாக ஒரு 7:50க்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். 7:30க்கு வந்துடணும்னு பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிராஃபிக்லாம் இருக்கு இல்லையா, திருச்சி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. பட் இங்கே உள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட்டாக வர முடியாது. ஸோ எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காக இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் வேறு பஸ் மாறணும். ஸோ 2 விஷயம் அதை பற்றி பேசியே ஆகணும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஓட்டி வந்துட்டார். அதாவது ஃபாஸ்ட்டுங்கிறத விட நிதானமாக அழகாக ஓட்டி வந்துட்டார். ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து அப்பப்போ அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது பண்ணார். இப்போ டவுனுக்குள்ளே வரும்போதெல்லாம் அவர் பண்ண முடியாது. நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. அஃப்கோர்ஸ் திருச்சி டு கரூர் டு திருச்சி நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. அப்புறம் குளித்தலைங்கிற ஊர் இருக்குது. அதெல்லாம் நேக்க இது பண்ணி திருச்சிக்குள்ளே வரும்போது ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு டிராஃபிக்னால். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனல். தேங்க்யூ.